ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு திருப்பாவை பாடல் 2 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். முதல்ல பாடலை திருப்பாவை பாடல் 2 பார்க்கலாம். வையகத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள். பைய துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமார் என்றெண்ணி முகந்தேலோ ரெம்பாவா. இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடல்ல மார்கழி மாதத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது கன்னி பெண்கள் அப்படின்றத சொல்லி நோன்பு நோற்பது என்பது எப்படிப்பட்டது, கன்னி பெண்கள் எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்பதை இப்பாடலானது விளக்குகிறது. கன்னி பருவத்தில் பெண்கள் எல்லாம் தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். விதவிதமாக தன்னை அலங்காரம் பண்ணிப்பாங்க. அதுவே ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அதே அழகை அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அழகுபடுத்துகிற விஷயங்கள்லாம் மறந்துடுவாங்க. நேராக குழந்தைய வளர்க்குற விஷயத்தில் தன்னுடைய ஈடுபாடு முழுவதும் அதில் தான் இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி தான் இந்த கன்னி பெண்கள் இந்த இறைவனை, கண்ணனாகிய இறைவனை நினைத்து நோன்பு நோக்கும் பொழுது அவங்க எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை இந்த பாடலானது சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அழகான்னு பாருங்கள். அந்த கண்ணனை வழிபடும் பொழுது நெய் உண்ண மாட்டோம் பால் உண்ண மாட்டோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீர்க்குறளை சென்றேத்தும். இறைவனாகிய அந்த கண்ணனை வழிபடும் பொழுது கண்ணிற்கு மை தீட்ட மாட்டோம், நெய் உண்ண மாட்டோம், பால் பருக மாட்டோம், கூந்தலிலே பூ வைத்துக் கொள்ள மாட்டோம். செய்யக்கூடாத செயல்களாகிய நான் முதல்ல போன பாட்டிலே கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பொய் பேசாமை, ஆணவம், கோபம், பொறாமை, புறம்பூறாமை இவற்றையெல்லாம் நீக்கி ஞானிகளுக்கு தர்மம் செய்வோம். எதை செய்யணும்னா ஞானிகளுக்கு தர்மம் செய்யணும். அதர்மத்தையெல்லாம் நாங்கள் கைவிட்டு விட்டு மனக்கட்டுப்பாடு கொண்டு, மனக்கட்டுப்பாட்டில் நாங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் வச்சு நாங்கள் மனக்கட்டுப்பாடு கொண்டு திருப்பார்கடலிலே தூய்கொண்டிருக்கின்ற அந்த கண்ணனின், அந்த திருமாலினுடைய பெருமைகளை சொல்ல சொல்ல திகட்டாது வாயினால் பாடி மனதார நினைத்து வழிபடும் போது நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்துமே கண்டிப்பாக ஈடேறும் என்பதை இந்த பாடலுடைய விளக்கமாகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திருப்பாவை பாடல் 3 பாடி அதற்கான விளக்கங்களை சொல்ல வர. நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஹர ஹர மகாதேவா. சம்போ மகாதேவா. அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். Subscribe to my channel and please press the bell icon for more videos.